மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு குரு பகவான் 7வது ஸ்தானத்தை பாக்குறதால வீட்டுக்குள்ள குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் போகும். ஆனா இந்த சண்டைகளால வீட்டுல சந்தோஷம் இருக்காது அப்படின்னு நினைச்சா அது இல்ல. சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த சண்டைகளும் வரும் நேரத்துல அந்த சண்டைகளும் தீர்வாயிரும். உங்களுக்கு உங்களுக்குள்ள இத்தனை நாள் மறைஞ்சிருந்த திறமைகள் எல்லாமே இந்த நேரத்துலதான் வெளியே வரும். குரு பகவான் 9வது ஸ்தானத்தை பார்க்கும்போது மேஷராசிக்காரங்களுக்கு அவங்களோட தந்தையுடன் இருந்த அப்பாவோட இருந்த மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே சார்ட் அவுட் ஆகும். இத்தனை நாள் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே தீர்வாகும். பூர்வீக சொத்துக்கள் கை சேரும். மேஷராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 11வது ஸ்தானத்தை பார்க்கும்போது எல்லா வகையிலயும் ரொம்ப நல்லா இருக்கு. காரியங்கள் சுத்த தடையே இல்லாம ஒரு ஃப்ளோல முடிஞ்சிரும். குறிப்பா இந்த ராசிக்காரங்க வியாழக்கிழமை அன்று சிவ தரிசனம் செய்தல் ரொம்ப நல்லா இருக்கும். சிவ தரிசனம் செய்து சிவனுக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றினால் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவான் 6வது ஸ்தானத்தை பாக்குறதால உங்களை எதிர்த்தவங்க விலகி செல்வார்கள். ஆளுமை திறன் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். குரு பகவான் 8வது ஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் கை சேரும். விசா கிடைக்கும். வெளிநாட்டு செல்லக்கூடிய வழிகள் தெரியுது. குரு பகவான் 10வது ஸ்தானத்தை பார்க்கும்போது பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்காரங்க வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிற உடை அணிய வேண்டும். அப்புறம் மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு ஸ்தோத்திரம் படிங்க. குரு பகவானின் தட்சிணாமூர்த்தியின் ஸ்தோத்திரம் வியாழக்கிழமை அன்னைக்கு படிங்க. உங்க வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவான் 5வது ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் வழியா உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து கை சேரும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். நீங்க எப்போ தேடினாலும் அமையாத அளவுக்கு அந்த நல்ல வரன் அமையும். குரு பகவான் 7வது ஸ்தானத்தை பார்க்கும்போது கணவன் மனைவிமாரிடையில் ஓரளவு நல்ல நெருக்கம் உண்டாகும். தாமதமான சுப நிகழ்ச்சிகள் எந்த தடையும் இன்றி நடக்கும். இத்தனை நாள் ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கா ஒரு சுப நிகழ்ச்சி, அது இந்த நேரத்துல நடக்கும். உங்களுக்குள்ள மறைஞ்சிருந்த திறமைகள் எல்லாமே வெளியே வரும். மிதுன ராசிக்கு பாக்கிய வீடான 9வது ஸ்தானத்தை பார்க்கும்போது எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல செலவுகளும் இருக்கும். அந்த பணம் வருது சேமிக்கலாம் நம்ம நினைச்சாலும் சேமிக்கிறதுக்கு முடியறது இல்ல. அவ்வளவு செலவுகள் வரும். சிவ தரிசனம் செய்தல் ரொம்ப நன்று. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட நாட்கள் சிவ தரிசனம் செய்து குரு பகவானின் ஸ்தோத்திரம் மீண்டும் மீண்டும் தினமும் காலையில் படித்தல் ரொம்ப நல்லா இருக்கு. தானம் செய்ய வேண்டும். நீங்க அதாவது மிதுன ராசிக்காரங்க மஞ்சள் நிற பொருட்கள், அது மஞ்சள் தூளாக இருக்கலாம், வாழைப்பழமாக இருக்கலாம், இல்லைன்னா கடலை பருப்பு, அப்படி இல்ல மஞ்சள் நிற துணி, இந்த மாதிரி ஏதாவது மஞ்சள் நிறத்துல இருக்கிறது தானம் செய்தல் ரொம்ப நன்று. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவான் 4வது ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களின் தாயின் ஆரோக்கியம் சீராகும். தாய்க்கு அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்ல உடல் ரீதியா ஏதாச்சும் ஒரு சரியில்லாம இருந்து அது இந்த நேரத்துல சரியாகும். தாய் வழி சொந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவான் 6வது ஸ்தானத்தை பார்க்கும்போது எதிர்பாராத செலவுகள் வரும். பெரிய நோய் இருப்பதாக இத்தனை நாள் நீங்க பிரமிச்சிட்டு இருப்பீங்க. ஐயோ எனக்கு அது இருக்கே, ஐயோ எனக்கு இது இருக்கேன். அது எல்லாமே அந்த பிரம்மை நீங்கும். உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்ற தெளிவுக்கு நீங்க வருவீங்க. வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். உங்களுக்கு டைரக்டா அவங்க கிட்ட இருந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து எதிர்ப்போ அப்போஸ் வராது. ஆனா இன்டைரக்டா உங்களோட வளர்ச்சிக்கு அவங்க ஒரு தடையா இருந்திருப்பாங்க. அவங்க நீங்கிருவாங்க. குரு பகவான் 8வது ஸ்தானத்தை பார்க்கும்போது பண வரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனா எவ்வளவு வந்தாலும் உங்களால அதை சேமிக்கவே முடியாது. அவ்வளவு செலவு இருக்குது. கடகராசிக்காரங்க முன்கோபத்தை சரி செய்தல் ரொம்ப அவசியம்.
அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களோட முன்கோபத்தை சரி செய்யறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். வியாழக்கிழமை அன்று சிவனை தரிசனம் செய்து அன்னதானம் செய்தல் ரொம்ப சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவான் 3வது ஸ்தானத்தை பார்க்கும் போது இளைய சகோதரர்கள் அப்படின்னா உங்களோட தம்பி தங்கை உங்களோட இடையில இருந்த மனக்கசைப்புகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கும். சமூகத்துல அந்தஸ்து உயரும். உங்களின் முன்னேற்றம் பிறரை வியக்க வைக்கும். உங்களோட வளர்ச்சி அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த நேரத்துல தைரியமும் தன்னம்பிக்கையும் வளரும். குரு பகவான் 5வது பிளேஸ், அதாவது 5வது இடத்தை பார்க்கும் போது குழந்தை பாக்கியம் இருக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஏதாச்சும் இருந்ததா அதெல்லாமே ஒரு தீர்வுக்கு வந்துடும். குரு பகவான் 7வது ஸ்தானத்தை பார்க்கும் போது இதுவரை உங்களில் இருந்து வந்த சோர்வு நீங்கி போகும். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணா ஸ்ட்ரெஸ் இருக்கட்டும், அது இந்த நேரத்துல நீங்கிரும். லைஃப்ல ஒரு புது வகையான தெம்பு உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சேமிக்க முயற்சி செய்யுங்கள். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவதால் வீடு கலக்கட்டும். அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க இந்த நேரத்துல நீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாச்சும் நிறைவேற்ற வேண்டி பாக்கி இருந்ததுன்னா அது இந்த நேரத்துல நீங்க நிறைவேற்றுவீங்க. தட்சிணாமூர்த்தி சுவாமியை தரிசனம் செஞ்சு நெய்விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவான் 2வது ஸ்தானத்தை பாக்குறதால உங்களோட பேச்சுல கொஞ்சம் முதிர்ச்சி தெரியும். பெரியவங்க பேசுன மாதிரி இருக்கும். வரவேண்டிய பணம் கை சேரும். குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். குரு பகவான் சுக வீட்டை பார்ப்பதால் தாயின் நீண்ட நாள் வருத்தம் நீங்கும். உங்க தாய் உங்களை பத்தி எதை நினைச்சு ரொம்ப நாள் வருத்தப்பட்டு இருக்காங்களோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சொந்த வீடு வாங்கும் கனவு நிறைவாகும். குரு பகவான் 6வது ஸ்தானத்தை பார்க்கும்போது பழைய கடன்ல ஒரு பகுதி தீரும். வழக்குகள் கோர்ட் கேசஸ் உங்களுக்கு சாதகமா வரும். கன்னிராசிக்காரங்க அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது. அதுவும் முதியவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அன்னதானம் செஞ்சா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். துளாராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த சோர்வு எல்லாமே நீங்கிரும். உங்க ஆரோக்கியம் அவ்வளவு நல்லா இருக்கும். தயக்கம் தடுமாற்றம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீங்கிரும். உங்க கையில பணம் புரளும். அதால நீங்க சேமிப்பும் தொடங்குவீங்க. குரு பகவான் 3வது ஸ்தானத்தை பாக்குறதால உங்களோட சொத்து உங்க கை சேரும். எதிர்பார்த்த வகையில பணம் வரும். நகை ஆபரணம் இதெல்லாமே நீங்க வாங்குவீங்க. தொழில இருந்த கடின நிலை மாறும். இது வரைக்கும் அவங்களோட வேலை, தொழில், சுய தொழில் இதுல இருந்து அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். குரு பகவான் 5வது ஸ்தானத்தை பாக்குறதால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களோட இது நாள் வரைக்கும் இருந்த வட்டி கடன் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த நேரத்துல நீங்க எந்த காரியம் தொடங்கினாலும் அது முதல் முயற்சியிலேயே வெற்றி அடையும். என்ன வேணா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சக்சஸ் உங்க பின்னாடிதான் இருக்கும். மாணவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. எல்லா வியாழக்கிழமையும் குரு ஸ்தோத்திரம் படிங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். விருச்சிகராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிகராசி நேயர்களுக்கு குரு பகவான் 2வது ஸ்தானத்தை பார்க்கும் போது ஃபேமிலியால உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். உங்களோட குடும்பம் உங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு கொடுக்கும், பக்கபலமா நிற்கும். நீங்க ஒரு காரியம் தொடங்குறீங்களா, உங்களோட ஃபேமிலி கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த சப்போர்ட்டோ பக்கபலமோ உங்களுக்கு இது வரைக்கும் எங்கேயும் கிடைச்சிருக்காது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணம் கிடைக்கும். குரு பகவான் 4வது ஸ்தானத்தை பார்க்கும்போது வீடு பராமரிப்பு பணிகள் எல்லாம் நீங்க கவனம் செலுத்துவீங்க. அதாவது வீட்டை சுத்தம் செய்யறது, இல்ல வீடு ரெனோவேஷன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி. பழைய சொத்தெல்லாம் வித்து புது சொத்து சேர்க்கறதுக்கான வேலையை பார்ப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில இருந்த மனக்கவலைகள், ஸ்ட்ரெஸ் எல்லாமே நீங்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க இந்த நேரத்துல வாழ்வீங்க. குரு பகவான் 12வது ஸ்தானத்தை பார்க்கும்போது திடீர் பயணம் ஏற்படும். அந்த பயணத்தால உங்களுக்கு ஆதாயமும் இருக்கு. விருச்சிக ராசி நேயர்கள் மஞ்சள் நிற உடை, இல்ல மஞ்சத்தூள், மஞ்சள் நிற பருப்புகள், துவரம் பருப்பு, கடலை பருப்பு இந்த மாதிரி பருப்புகளை தானம் செய்தல் ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ஸ்தோத்திரம் படிங்க. உங்க வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கும்.
தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட லைஃப்ல அழகும் இளமையும் இந்த நேரத்துல கூடுங்க. அனைத்திலும் எல்லா விஷயத்திலயும் வந்து நீங்க ரொம்ப துல்லியமா கரெக்டா யோசிச்சு எல்லா விஷயத்திலயும் வந்து உங்களுக்கு இந்த நேரத்துல வெற்றி அடைவீங்க. மனசுல எந்த வகையான குழப்பம் இருந்தாலும் இந்த நேரத்துல அந்த குழப்பம் எல்லாமே நீங்கிரும். குரு பகவான் 3வது ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சமூகத்துல அந்தஸ்து ஏற்படும். கௌரவ பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். நீங்க எங்கேயும் தேடி போக வேண்டாம். சொந்த ஊர்ல உங்களுக்கு வந்து மதிப்பு கூடும். குரு பகவான் 11வது ஸ்தானம் அதாவது லாபஸ்தானத்தை பார்க்கும்போது விலை உயர்ந்த தங்கங்களை வந்து நீங்க வாங்குவீங்க. உங்களோட மூத்த சகோதரர்கள் அதாவது அண்ணா அக்கா இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், ஆதாயம் பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு அவங்களால. தனுசு ராசிக்காரங்க வந்து பசுக்களுக்கு தானம் செஞ்சா அவங்களோட வாழ்க்கை வந்து நல்ல நல்ல சிறப்பா இருக்கும். அவ்வளவு சிறப்பா இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 2வது ஸ்தானத்தை பார்க்கறதால குடும்பத்துல சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பணவரவு நிறைய பக்கத்துல இருந்து பணவரவு கிடைக்கும். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அது ஓன்லி வெற்றி. உங்களுக்கு வந்து தோத்துட்டீங்க, ஃபெயிலியர் அப்படின்ற வார்த்தையே வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு உங்க வாழ்க்கையிலேயே கிடையாது. நீங்க தொட்டதெல்லாம் தங்கம் மாதிரி. நீங்க என்ன வேணா வேலை தொடங்குங்க, அந்த வேலை வந்து கண்டிப்பா வெற்றி அடையும். உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் அல்லது கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கிற இஷ்யூஸ்க்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள 3ஆம் நபரை தலையிட விடாதீங்க. அவங்க வந்து அவங்க பிரச்சனை சால்வ் ஆகிறது கிடையாது, இன்னும் பெருகும், குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குரு பகவான் 10வது ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களோட தொழில் இல்லைன்னா உங்களோட வேலையில வந்து அதிரடி முன்னேற்றம் இருக்கும். உங்களோட மேல் அதிகாரி கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். உங்களோட உயர் அதிகாரிக்கு தெரியாம ஆபீஸ்ல எதையும் கொடுத்தோ வாங்குறதோ செய்யாதீங்க. மகர ராசிக்காரங்க வந்துட்டு பசுக்களுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் படிச்சா அதை விட சிறப்பு இன்னொன்னு கிடையாதுங்க. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில புதுவிதமான உத்ரேகம் பிறக்கும். விஐபிஸ் அறிமுகம் ஆவாங்க. அந்த விஐபிஸால உங்களுக்கு அவ்வளவு ஆதாயமும் இருக்கு. புதுவிதமான பொறுப்பும் பதவியும் உங்களை தேடி வரும். தோற்ற பொலிவு கூடும். 9வது ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்களோட அப்பாக்கும் உங்களுக்கும் நடுவுல இருந்த மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இது வரைக்கும் வறண்டு இருந்த உங்களோட பணப்பை வந்து அவ்வளவு அழகா நிரம்பும். இந்த வாட்டி நீங்க வந்து சேமிப்புலயும் வந்து உங்களோட ஆலோசனையை செலுத்துவீங்க. அப்படின்னா வந்து காசு சேர்த்து வைப்பீங்க, நிறைய சேர்த்து வைப்பீங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்களோட தொழில் எல்லாத்துலயும் வந்து அதிரடி முன்னேற்றம் இருக்கும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அதுல அவ்வளவு முன்னேற்றம் இருக்கும். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தின வேலையாக இருக்கட்டும், நீங்க என்ன வேணா செய்யுங்க, அதுல அதிரடி முன்னேற்றம் இருக்கும். புது முதலீடும் நீங்க செய்வீங்க. உங்க மேல இருந்த வீணான பழிகள், இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த வீணான பழிகள் எல்லாமே இப்பத்துல இருந்து நீங்கிடும். மஞ்சள் நிற பொருட்கள் அல்லது புத்தகங்களை தானம் செய்யுங்க. யாருக்கு தானம் செய்யணும்னா மாணவர்களுக்கும் ஏழைகள். மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவான் 8வது ஸ்தானத்தை பார்க்கும்போது பயணங்கள் உண்டாகும். அதன் மூலம் ஆதாயமும் இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும். குரு பகவான் 10வது ஸ்தானத்தை பார்க்கும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் வரும். சம்பளம் உரிய நேரத்திற்கு கை சேரும். சிலருக்கு வேற நிறுவனங்கள்ல இருந்து வாய்ப்புகளும் கிடைக்கும். குரு பகவான் 12வது ஸ்தானத்தை பார்க்கும் போது எதிர்ப்புகளை தாண்டி உங்களோட லைஃப்ல நீங்க வந்து முன்னேற்றம் அடைவீர்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா செய்யுங்கள். அது வந்து மன நிம்மதிக்கு அவ்வளவு நல்லா உங்களுக்கு இருக்கும். தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் எல்லா வியாழக்கிழமையும் படிங்க. நெய்விளக்கு ஏற்றுங்க. தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றுங்க. உங்க வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.